ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு zana ரெசிபீஸ். வர்ற தீபாவளியை முன்னிட்டு நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட்ஸும் நிறைய பலகாரங்கள் எல்லாமே வர இருக்குது. அதை பார்க்கணும் அப்படின்னா, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் zana ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கக்கூடிய பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு போல் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு போல் நல்ல கெட்டியான நெய் சேர்த்துக்கலாம். இதே அமௌண்ட்டில் நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அல்லது ஆயில் கூட சேர்த்துக்கலாம், அல்லது டால்டா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிசு பிசுன்னு இருக்கிறத ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 30 ml தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கைகளால் வச்சு நல்ல ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஈரமாக இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப தண்ணியை அவசரப்பட்டு ஊற்றிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான ஒரு மாவு மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ பிரித்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு பாதுஷா செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் இது மாதிரி தான் உள்ளுக்குள்ளே லேயர் லேயராக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதில் இருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்து மாவை ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். 2 உள்ளங்கைகளையும் வச்சு நல்லா உருட்டணும். நல்லா அப்படி ஜென்டிலாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா உருட்டினதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு பேடா ஷேப்புக்கு பண்ணிவிட்டு உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு லைட்டாக இதில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலாப்பில் ஒரு ஓட்டையும் பின்பக்கமாக ஒரு ஓட்டையும் நம்ம போட போகிறோம். பின்பக்கம் ரொம்ப டீப்பாக போட வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும். இந்த மாதிரி எல்லா பாதுஷாக்களையும் நம்ம ஓட்டை போட்டு ரெடியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாதுஷாவுக்கு சக்கரை பாகு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப்பு சர்க்கரையை எடுத்துகிட்டு ஒரு தவாவில் போட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா, நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்புக்கு 1/4 கப்பை விட குறைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுருங்க. ஃபஸ்ட்டே பற்ற வச்சிடக்கூடாது, கேரமலைஸ் ஆகிடும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போவே சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா சேர்த்தா கரையாது. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு நம்ம கம்பி பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இப்படி தொட்டு பார்க்கும்போது இப்படி பிசு பிசுன்னு ஒட்டணும். நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அமர்த்தி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாதுஷாக்கள் எல்லாத்தையுமே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிருங்க, மீடியமில் வச்சுருங்க. பாதுஷா போட்டதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிடணும். ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு பொரிக்கணும். இப்போ நான் எல்லா பாதுஷாக்களையும் 2 பேட்சாக பொரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் இது நம்ம வேக வைக்கணும். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. இதே மாதிரி 2 பக்கமும் லைட்டாக கலர் செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது நல்லா வெந்த மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய எல்லா பாதுஷாக்களையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை விட ரொம்ப கலர் கம்மியாக எடுத்துடாதீங்க, உங்களுக்கு ஃபைனலில் கலர் வரவே வராது. இப்போ மறுபடியும் எல்லா பாதுஷாக்களையும் நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஆயிலை ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சதுக்கப்புறம் 2வது பேட்சில் ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. அந்த ஹீட்டே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது எல்லா பாதுஷாவும் நம்மளுக்கு பொரிச்சு ரெடியாக இருக்குது. சுட சுட நீங்கள் சக்கரை பாகில் போட வேண்டாம், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ சக்கரை பாகும் ரெடியாக இருக்குது இல்லையா, சுட சுட டைரெக்டாக போடாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுருங்க. போட்டுட்டு பாதுஷாவை நல்லா சக்கரை பாகில் நல்லா முங்குற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியாக நல்ல சாஃப்டாக இருக்கும் பாதுஷா. இப்போ இது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கூட நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி ரொம்ப ஈரமாக போயிடும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து
1/2 மணி நேரம் மட்டும் வச்சா போதும். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது ஏதாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸு வந்து பாதாமோ அல்லது பிஸ்தாவோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாதுஷா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே பக்குவத்தில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளாப்பே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுஷா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஜனாஸ் ரெசிபிக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் பலகாரங்கள் இதே மாதிரி ஸ்வீட்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வந்து வர இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த பண்டிகை காலங்களில் வந்து பாதுஷாவை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், கெட்டே போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுஷாவை இப்போ பிரித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.